கன்று போட முடியாம ரொம்ப கஷ்டப்படுற பசு மாடுகளுக்கு உதவி செஞ்சு கன்றுகளை வெளியே எடுத்து விட்டுற வேலைய ஒரு பெண் வழக்கமா பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல திடீர்னு ஒரு நாள்ல இருந்து கோவில்ல அந்த பெண் பொங்கல் வைக்கும் போதெல்லாம் பொங்கல் பொங்காம கொதிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. உடனே மனசுடைந்த அந்த பெண் இனிமேல் கோவிலுக்கு பொங்கல் வைக்க வேண்டாம்னு முடிவு பண்ணியிருந்த சமயத்துல வீட்டுக்கு வந்திருந்த அந்த பெண்ணோட பாட்டி பொங்கல் பொங்காம இருக்குன்னா சாமி தான் கோவமா இருக்காங்க, நீ என்னன்னு கேட்டு சரி பண்ண வேணாமா, அதுக்காக பொங்கல் வைக்காம விட்டுருவியான்னு கேட்டு பயங்கரமா திட்டிருக்காங்க. இந்த விஷயம் நடந்த சில நிமிடங்கள்லயே அந்த பெண் தூங்கும் போது அந்த பெண்ணோட கனவுல ரொம்ப வயசான ஒரு பாட்டி வந்து என்னோட மாடு போட்ட கன்றோட இளங்கொடிய கள்ளி செடியில போடாம நீ கீழே போட்டுட்டேன்னு கேட்டு அழுத மாதிரி தெரிஞ்சிருக்கு. அடுத்த நொடியே அரண்டு எந்திரிச்ச அந்த பெண் சில நாட்களுக்கு முன்னாடி கோவில் மாடு கன்று போட்ட நேரத்துல வந்த இளங்கொடிய முள்ளு மரத்துல போட மறந்த விஷயத்த ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு சாமி உக்கிரமா இருக்காங்க, அதனாலதான் பொங்கலும் பொங்கல பாட்டி ரூபத்துல கனவுல வந்ததும் சாமிதான்னு புரிஞ்சுக்கிட்டு சாமிகிட்ட மன்னிப்பு கேட்டு மாசம் மாசம் பௌர்ணமி அன்னைக்கு பசு மாடுக்கு கீரை வாங்கி கொடுக்கறேன்னு வேண்டிக்கிட்டதாகவும் இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பொங்கல் கொதிக்காம பொங்குனதாகவும் சொல்றாங்க. Download ShareChat.